இந்த ஆளை அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் போங்கயா, போங்க. வாச பக்கமா பார்த்து உட்கார வச்சு பேசு. அது வாசல பார்த்தா இல்ல, வாஸ்துக்காக அப்பா அப்படி சொல்றாரு. அப்படியே சிவா போலாம். இப்பதான் நீ வந்துட்டீல, கூட்டிட்டு போ. அதெல்லாம் முடியாதுங்க. எங்க பெரியப்பா எனக்கு பழைய மாதிரி வேணும். பழைய மாதிரின்னா எப்படி? குழந்தையாவா? நடமாடுற கண்டிஷன்ல வேணும். இதுக்கு தான் பெரியவங்க பேச்ச கேட்கணுங்கிறது. எவன் வீட்டு கார்லயே ஊரை சுத்தினா இந்த கதிதான். இவனுக்கு பதிலா அவ மயக்கம் போட்டு. எப்பா, யாரோட கார் இங்க வந்து நிக்குது? இது என் ஃப்ரெண்டு ஆடிய பாதத்தோட காரு. நான் ஒரு 15 நாள் வெளியூர் போறேன், வண்டியை பாத்துக்கன்னா சரின்னுட்டேன். ஏன்பா, இது எங்கேயாவது மெக்கானிக் ஷெட்ல கொண்டு நிப்பாட்ட வேண்டியதானே? இல்லன்னா பிளாட்ஃபாரத்துல எங்கேயாவது சைடுல சொருகி நிப்பாட்ட வேண்டியதானே? இங்க நிப்பாட்டுறதுக்கு நம்ம வீடு கார் ஷெட்டா? அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஆடிய பாதம் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு தடவை என் மானத்தையே காப்பாத்திருக்கணும். என்ன அப்படி காப்பாத்திட்டாரு? சின்ன வயசுல நானும் அவனும் துண்டை கட்டிக்கிட்டு ஆத்துல குளிக்கும் போது என் துண்டை அவுந்து ஆத்தோட போயிடுச்சு. உடனே அவன் தன் துண்டை அவுத்து எங்கிட்ட கொடுத்துட்டான். அப்ப அவர் எப்படி போனாரு? அப்படியே போயிட்டான். அடமானங்கட்ட பையில, அம்மனமா போனவன் கார் எதுக்கு இங்கன வந்து நிக்குது? அடத்து. கார்ல எச்ச துப்பிட்டு போறான். நல்லா துடைக்கணும். என்ன ஆடிய பாதம் இப்படி ஒரு காரை வச்சிருக்கான்? இது நமக்கு சரிப்பட்டு வராது. ஒரு தனி சுகம்தான். என்ன ஜாலியா. ஓரமா போ, ஓரமா போ. என்னடா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? ரோட்ல எவ்வளவோ லாரி போகுது, அதுக்கு கீழே விழுந்துட்டா சேஃபா போய் சேர்ந்துருக்கலாமே. உன்னை யாரா என் காரை தேடி பிடிச்சி வந்து விழ சொன்னது? இந்த ஆளை அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் போங்கயா, போங்க. நான் தான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. போங்கயா, போயா போயா. இவனை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனா ஆக்சிடென்ட் கேஸ் அது இதுன்னு போலீஸ்ல நம்மளை வறுத்து எடுத்துருவாங்க. என்ன பண்ணலாம்? பேசாம வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்கேயே வைத்தியம் பார்த்து உடனே விரட்டி அனுப்ப வேண்டியதுதான்.
மீரா என்னப்பா ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுக்க வரீங்க? ஐயோ என்ன இது சட்டையில எல்லாம் ஒரே ரத்தம். இப்போ ஒண்ணும் விவரமா கேட்காத, பின்னாடி சொல்றேன். முதல்ல சோஃபாவை ஓரமா தள்ளி ஃபேனை போட்டு சுத்த விடு. என்ன இது சோஃபாவுக்கெல்லாம் ஃபேனை போட சொல்றாரு? என்ன இவரு உளறிட்டு போறாரு? அப்பா ஏண்டா வண்டியில மோதிக்கிட்ட எவ்வளவோ பேர் எழுந்து உதறி விட்டுக்கிட்டு போகலையா? அதே மாதிரி போக வேண்டியதானே. என்னை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டியே. மீரா என்னை கிழின்னு கிழிக்க போறா. என்ன நடக்க போதோ? ஐயோ, இவனை இழுக்கிறதுக்கு தெரு தெருவா கோவில் தேர இழுக்கலாம். ஐயோ என்னப்பா இது? கோயம்பேட்ல இருந்து கோணி முட்டையை தூக்கிட்டு வர மாதிரி யாரோ ஒரு ஆள் தூக்கிட்டு வர்றீங்க. ஐயோ என்ன அந்த ஆள் தலையில வர ரத்தம்? என்ன கன்றாவிய பண்ணி தொலைச்சிட்டு வர்றீங்க? அப்பா யார் பாது? கேக்குறல்ல, சொல்லுங்கப்பா யார் அது? ஐயோ அப்பா சொல்லுங்கப்பா யாரு? ரோட்ல காரை ஓட்டிக்கிட்டு வந்தேனா கூட்டமே இல்ல. வேகமா ஓட்டி தொலைச்சிங்களா? ஐயோ, 2 மாட்டு வண்டி என்ன ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு போச்சு. அவ்வளவு ஸ்லோவா ஓட்டிக்கிட்டு வந்தேன். அப்ப இந்த ஆள் ரோட்ல குறுக்க வந்து என் கார்ல விழுந்துட்டான். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? விழுந்த இடத்துல ஒரே ரத்தம். கூட்டம் கூடி போயிடுச்சு. எங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தர்மடி அடிச்சிருப்பாங்க. பயந்து விடுங்க, நானே ஆஸ்பத்திரியில் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு கார்ல அள்ளி போட்டுக்கிட்டு வந்துட்டேன். ஐயோ ஆஸ்பத்திரியில சேர்த்துறேன்னு அவங்க கிட்ட சொன்ன வரைக்கும் சரி. அதுக்காக இங்க எதுக்குப்பா கொண்டு வந்தீங்க? இது ஆக்சிடென்ட் கேஸ்மா. அவளை சீக்கிரம் அட்மிட் பண்ண மாட்டாங்க. போலீஸ் என்கொயரின்னு எல்லாம் வரும். அப்போ இங்கே வச்சுக்க போறீங்களா? அவ யாரு என்னன்னு ஒரு கன்றாவியும் தெரியாதே. ஐயோ, ரோட்ல கண்ணை மூடி படுத்தவன் இன்னும் கண்ணை திறக்கலையே. மூச்சு வருதான்னு பாருங்க. வருது. உங்களுக்கு இல்ல அந்த ஆளுக்கு வருதான்னு பாருங்க. ஒரு பக்கம் வருது. அப்பா ஒரு பக்கமாவது வருது. அந்த ஆள் பாக்கெட்ல விசிட்டிங் கார்டு, போன் நம்பர் ஏதாவது இருக்கா பாருங்க. காரை ஓட்டிக்கிட்டு வரும்போது லெஃப்ட் ஹேண்டால தேடி பார்த்தேனே. பாக்கெட்ல ஒரு 2 ரூபா பஸ் டிக்கெட்டும் திரும்பி அதே இடத்துக்கு போறதுக்கு 2 ரூபா காசும் தான் இருந்தது. வேற எதுவுமே இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? அத நான் மட்டும் பண்ணா போதும். இப்ப என்ன பண்றது தெரியலையே. அப்பா திடீர்னு ஒரு செத்து போயிட்டா என்னப்பா பண்றது? அவங்க வழக்க என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம வழக்கப்படி எரிச்சிருவோம். ஏப்பா இறக்கம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? பின்ன செத்து போனவனை வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா ஏரியாவே நாரி போயிடும். என்ன குடி முழுக போகுதுன்னு இப்ப காரை எடுத்துட்டு போனீங்க? காரை நம்ம வீட்டுல விட்டுட்டு ஊருக்கு போனானே என் ஃப்ரெண்டு ஆடிய பாதம். அவன் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனான், டே ஐயா சாமி, காரை டெய்லி ஸ்டார்ட் பண்ணி 5 நிமிஷம் ஆட விடு, இல்லைன்னா இன்ஜின் இழுபறி ஆயிடும். ஐயோ, கார் நிக்கிற இடத்துல ஆஃப் பண்ணி ஆன் பண்ண கூடாதா? அது எதுக்கு ரோட்ல எடுத்து ஓட்டணும்? வாரத்துக்கு ஒரு முறையாவது 4 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கானே. உங்க ஃப்ரெண்ட் ஆடிய பதம் வரட்டும், சப்பாத்தி கடையில சப்பு சப்புன்னு அடிக்கிறேன். மீரா, இவன் ரோட கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் பக்கமா போய்கிட்டு இருந்தான். அதனால அந்த பஸ் ஸ்டாப்ல 18ஆம் நம்பர் பஸ் மட்டும் தான் நிற்கும். அதனால அந்த பஸ் ரூட்ல தான் இவன் வீடு இருக்கணும். அநேகமா உங்க ஃப்ரெண்ட் வர்றதுக்குள்ளேயே சப்பாத்தி கடை எடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அறிவு இருக்கா உங்களுக்கு? 18ஆம் நம்பர் பஸ்ல ஏறி அவன் பாதியில இறங்கி வேற பஸ் பிடிச்சு போயிருக்கலாம், இல்ல நடந்து கூட போயிருக்கலாம். ஓ, நான் அந்த ஆங்கிள் யோசிக்கலையே. ஏன் மீரா, இந்த ஆள் போட்டோவை பேப்பர்ல போட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா என்ன? என்ன நீங்க இந்த ஆள் மேல காரை இடிச்சீங்கன்னா? ஐயோ, அது இல்ல. இவரை பற்றி தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ளவும்னு நம்ம வீட்டு போன் நம்பரையும் அட்ரஸையும் கொடுத்தா என்ன? அதை விட ஒரு கூட மண் எடுத்து நாமளே நம்ம தலையில கொட்டிக்கலாம். விஷயம் ஊரு பூரா தெரியாது. கரெக்ட். அப்பா இந்த ஆளுக்கு ஒரு வாய் காப்பி கொடுக்கலாம். எந்திரிக்கிறானான்னு பாக்கலாம். வேண்டாம், 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடுவோம். நான் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு, நீ விஷம் வச்சு கொன்னதுக்கு. இன்னைக்குன்னு பார்த்தா அந்த லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் சுந்தரி வேற வருவாளே, அவ சும்மாவே என்ன வம்பு வளப்பா. இப்போ இந்த ஆள வர இங்க பார்த்தனா கண்ணுக்காது மூக்கெல்லாம் வச்சு என்ன கதை இழப்பாளே. அந்த சுந்தரி ஏன் இன்னைக்கு வர சொன்னேன்? நீங்க போய் முதல்ல பெட்ஷீட் எடுத்துருவாங்க. போங்க போங்க. ஐயா ஐயா, அறிவு கெடுத்தனமா அந்த கிளம்ப ஓடுற வண்டியில நீங்க ஏன் போய் விழுந்தீங்க? ஐயோ ஐயா ஐயா ஐயா, கொண்டா கொண்டா, சீக்கிரம் 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 மூடுங்க. போத்திட்டே சரி. இவன் யாருன்னு சுந்தரி கேட்டா வாட்ச்மேன் சொல்லுவோம். இவன் ஏன் இங்க படுத்திருக்கான்? குளிர் ஜுரம்னு சொல்லுவோம். குளிர் ஜுரம்னா அவன் வீட்டுல தானே சுந்தரியே படுக்கணும். சரின்னு சொல்லுவோம். நீங்க ஏன் உயிர் எடுக்கிறீங்க? சும்மா இருங்க கொஞ்சம். போங்க போங்க. சே 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 சே, மூச்சு வருது. என்னப்பா நீங்க அப்படிங்க? ஐயோ கொண்டாங்க இங்க. சீக்கிரம் சீக்கிரம். திருப்பி. ஓகே ஓகே. ஐயோ யாரோ வராங்க. ஐயோ அப்பா அந்த சுந்தரி வரா. அவதான் சுந்தரியா? உள்ள விடாம வெளியிலேயே மட. சரி சரி. மீரா, சுந்தரி வா 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 வா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன மீரா,
கார்டன்ல எல்லாம் நிறைய செடி வாங்கி வச்சிருக்க போல இருக்கு. ஆமா இதெல்லாம் அப்ப வாங்குனது பழசு. ஏய் நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. ஐயோ எப்படி தெரியும்? உனக்கு எங்க இருந்தோ நிறைய பணம் வருது. இது ஆமா யார் இவரு? என் கூட பிறந்த அப்பா. அது என் அப்பா. சரி என்ன வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? வா உள்ள போலாம். கார்டன்ல நல்ல காத்தோட்டமா இருக்கு, இங்கேயே உட்கார்ந்துட்டு பேசலாம். சார் உங்களுக்கு மீராவை பத்தி தெரியாது. எனக்கு எப்போ நான் வந்த உடனே ஹால்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சூடா காஃபி கொடுப்பா. அப்புறம் தான் என்ன அனுப்புவா. இல்ல மீரா? சரி சரி வா போலாம். வாச பக்கமா பார்த்து உட்கார வச்சு பேசு. அது வாசல பார்த்தா? இல்ல வாஸ்துக்காக அப்பா அப்படி சொல்றாரு. அப்படியா? சரி வா போலாம். சரி சரி. அவன் வேற உள்ள இருக்கான், இவ வேற உள்ள போறா, எல்லாம் இந்த காரால. சுந்தரி வா இங்க உட்காரு உட்காரு. அப்பாடா 3 மணிக்கே வரணும்னு பார்த்தேன். ஒரே டிராபிக். அதுலயும் இந்த கார் ஓட்டுறவனுங்க இருக்கானுங்களே, அப்பா சுத்தமா அறிவே கிடையாது. இடிக்கிற மாதிரி வரானுங்க. ஆமா ஆமா. கார் வரும்போது குறுக்க வந்து விழுந்துட்டு என் பேர்ல பழி போட்டா எப்படி? என்ன என்ன சொல்றீங்க? இது வேற, உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. யாரு மீரா இது சோஃபால படுத்துட்டு இருக்கிறது? வாட்ச்மேன். தோட்டக்காரர். என்ன மீரா அவரு ஒண்ணு சொல்றாரு நீ ஒண்ணு சொல்ற? இல்ல முதல்ல தோட்டக்காரனா இருந்தாரு, அப்புறம் வாட்ச்மேனா ப்ரமோஷன் ஆயிட்டாரு. வாட்ச்மேன் எல்லாம் வச்சிருக்கேன். ரொம்ப வசதி ஆயிட்ட. உனக்கு எங்க இருந்தோ நிறைய பணம் வருது. நீ என்கிட்ட ரொம்ப மறைக்கிற. சரி இவன் எங்க படுத்துட்டு இருக்கா? அது வந்து நைட் டியூட்டி, அதான் தூங்குறாரு. அப்போ பகலுக்கு வேற வாட்ச்மேனா? 2 பேரா? இல்ல இல்ல பகல்ல நான் பாத்துப்பேன். நீங்க எப்ப தூங்குவீங்க? 6 மணிக்கு இவன் டியூட்டி கிளம்பி போன உடனே இதே சோஃபால இதே போரைய பத்துக்கிட்டு இதே போஸ்ல நான் தூங்குவேன். வித்தியாசமா இருக்கே. ஆமா என்ன இவர் தலையில ரத்தமா இருக்கே, என்ன விஷயம்? அது நீ சொல்றியா? நீங்களே சொல்லுங்க. அது தென்னை மரத்துல மாங்காய் பறிக்க இவன் ஏறினானா? தென்னை மரத்துல ஏதுங்க மாங்கா? இல்லேன்னு தெரிஞ்ச உடனே வெறுப்புல விறுவிறுன்னு இறங்கினா பாருங்க, வடிக்கு விழுந்து மண்டையில அடிபட்டு. ஐயோ சூப்பர். அவரை பத்தி நமக்கு எதுக்கு, நீ வந்த விஷயத்த சொல்லு. நம்ம லேடிஸ் கிளப் ஆண்டு விழா வருது, அதான் என்ன பண்ணலான்னு கேட்டு போலான்னு வந்தேன். அத போன்லயே கேட்டிருக்கலாம்ல. இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உனக்கு முறை எங்களுக்கு மறை. நீ பிரசிடென்ட்மா, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அது எங்களுக்கு சம்மதம் தான். ஏப்பா என்ன வாட்ச்மேன் ஏந்திரிக்கிறான்? டியூட்டிக்கு போகணும் இல்ல, அதான் இருட்டிடுச்சா இன்னும் தூங்கலாமான்னு பாக்குறாரு. நான் இப்ப எங்க இருக்கேன்? இப்போ யாரோ நான் எங்க இருக்கேன்னு கேட்டாங்களே. எங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சுல, அதான் அடிக்கடி ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. சரி மீரா அப்ப நான் கிளம்பிட்டேன். சரி 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 சரி. வீடு புதுசா இருக்கு, பெயிண்டிங் எல்லாம் பலமா இருக்கு. ஆனா எங்க இருந்தோ வருது அதுதானே. கிளம்புங்க. சரி அப்ப நான் வரேன் மீரா, வரேன். இவன் எதுக்கு இந்த வேலை கட்ட வேலையில இங்க வர? நில்லு. என்ன நானே ஆஞ்சி ஒஞ்சு போய் வந்திருக்கேன், இப்படி நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்கிற? ஆமா டூர் எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது. 7 நாள் சவுத்துல இருக்க கோயில் பூரா பார்த்தேன். அடட அந்த கன்னியாகுமரி இருக்கே அப்படியே கண்ணுல நிக்குது. அங்கேயே எந்தெல்லாம் போல தோணுச்சு. இருந்துட வேண்டியது தானே. அட மீரா இங்க தனியா இருக்கும்போது போன இடத்துல பொறுப்பு இல்லாம அங்கேயே இருக்க முடியுமா? சரி வாங்க அப்படி தோட்டத்துல உட்கார்ந்து ஊர் கதையெல்லாம் பேசுவோம். முடியாது. முதல்ல வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு அப்புறம் சாவகாசமா ஹால்ல உட்காந்து பேசலாம். நில்லு. உள்ள போறதா இருந்தா பின்பக்கமா போ. ஏன்? ஹால்ல அவன் இருக்கான். யாரு? எதிர் வீட்டுக்காரன் தம்பி. அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? முட்டை மாடியில காய போட்டு இருந்த துணியை எம்பி எடுக்க பார்த்தான். கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான். மண்டையில அடிபட்டு மென்டல் ஆயிட்டான். அவன் மென்டல் அவன் வீட்டுல படுத்துட்டு இருக்கணும். அவன் அதுக்கப்புறமும் முட்டை மாடி பக்கமே சுத்த ஆரம்பிச்சுட்டான். அவங்க வீட்டுல பயந்து போய் இங்க கொண்டு விட்டுட்டாங்க. இதை என்னால நம்ப முடியல. வாட்ச்மேன் கதையை ஏற்கனவே இன்னொருத்தருக்கு சொல்லியாச்சு. இதை நீ நம்பித்தான் ஆகணும். திருச்செந்தூர்ல இருந்து விபூதி கொண்டு வந்திருக்கேன். அவன் நெத்தியில பூசி அதை வாயில போட்டா பட்டு நெஞ்சு உட்காந்துக்குவான். நான் ஏற்கனவே அதை ட்ரை பண்ணி பட்டுன்னு அவங்ககிட்ட இருந்து அரை வாங்கினது தான் மிச்சம். பெரியப்பா பெரியப்பா எங்கங்க பெரியப்பா எங்கங்க பெரியப்பா பெரியப்பா யார் இவன்? யாருக்கு தெரியும்? டேய் உங்க பெரியப்பா எல்லாம் இங்க இல்லடா, போ வெளியில. இங்க இருக்கிற ஒரே அப்பா நான் தான். அநியாயமா போய் சொல்லாதீங்க. நீங்க தானே எங்க பெரியப்பாவை கார்ல அடிச்சு கீழே தள்ளினது. இது என்ன புது கதையா இருக்கு? அது இப்ப புரிஞ்சு போச்சு. இவன் பக்கத்து வீட்டு மாடியில துணி காய போட போய் கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு மென்டல் ஆயிட்டான். போத நிறுத்துங்க.
ஒரு தெரு புறாவா துணியை காயப்பட்டு மண்டைய உடைச்சி மென்டல் ஆயிட்டாங்க. டேய் உள்ள யாரு இருக்கா பாக்கலாம் வாடா. வாதிங்க, அட, வாதிங்க. சும்மா இருங்க நீங்க. பெரியப்பா பெரியப்பா யோ பெரியப்பா, யாரியா நீ எங்க பெரியப்பா. வீட்டுக்குள்ள வந்து பெரியப்பா பெரியப்பான்னு கத்துற? இவருதாங்க எங்க பெரியப்பா சின்னசாமி. இவர் எப்படி உனக்கு பெரியப்பா ஆவாரு? இவரு எங்க அம்மாவோட தம்பிங்க. டேய் அம்மாவோட தம்பின்னா மாமாடா. பதற்றத்துல வார்த்தை குளறிடுச்சுங்க. இவரு எங்க அப்பாவோட அண்ணங்க. இதை எப்படிப்பா நாங்க நம்புறது? அவன் பாசத்துல ரத்தம் துடிச்சு போய் பேசுறான். அப்புறமா எப்படி நம்புறதுன்னு கேக்குறியே? கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? தலையும் தெரியாம வாரம் தெரியாம பேசாதீங்க. உங்களுக்கு சந்தேகம் வர்றது நியாயம்தான். இந்த போட்டோவை பாருங்க. எங்க? நானும் எங்க பெரியப்பாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்டது. அட ஆமா. அட ஆமா. ஆலமரம் மாதிரி இருந்த எங்க பெரியப்பாவை இப்படி அடியோட சாட்சி வச்சிருக்கீங்களே, அவரோட கை குழந்தைக்கு யாருங்க பதில் சொல்றது? கை குழந்தையா? இந்த வயசுல இவருக்கு கை குழந்தையா? அட அவரோட சம்சாரத்து பேரு கை குழந்தைங்க. ஏப்பா அவர் மூச்சு விடுறாருப்பா. என்ன கொஞ்சம் மயக்கத்துல இருக்கிறாரு. ஆனாலும் 2 நாளா பால் ஜூஸ் எல்லாம் வக்கனையா குடிச்சிட்டு தான் இருக்கிறாரு. நீ என்ன செய்யற? அவரை கைத்தாங்களா அழைச்சிட்டு போயிடு. இந்த கண்டிஷன்ல அவரை எப்படிங்க கூட்டிட்டு போறது? ஏப்பா இத்தனை நாள் அவருடைய சொந்தக்காரங்க யாருன்னு தெரியாம தான் இங்க இருந்தாரு. இப்பதான் நீ வந்துட்டீல, கூட்டிட்டு போ. அதெல்லாம் முடியாதுங்க. எங்க பெரியப்பா எனக்கு பழைய மாதிரி வேணும். பழைய மாதிரின்னா எப்படி? குழந்தையாவா? நடமாடுற கண்டிஷன்ல வேணும். இதுக்கு தான் பெரியவங்க பேச்ச கேட்கணுங்கிறது. எவன் வீட்டு கார்லயே ஊரை சுத்தினா இந்த கதிதான். இவனுக்கு பதிலா அவ மயக்கம் போட்டு. இத பாருப்பா, இவருக்கு வைத்திய செலவுக்கு 500 ரூபாய் தர்றேன். இவர் அப்படியே சைக்கிள் ரிக்ஷால சாச்சி வச்சு கூட்டிட்டு போயிரு. முடியாது. இவர் பூரணமா குணமாகற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். இங்கேயே வா. ஆமா, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 1 பங்கு தொகை தரேனாரு. இப்ப இப்படி கிடக்குறாரு. அடுத்த மாசம் கல்யாணம். அதுக்குள்ள சரியாயிடுவாருப்பா. நேத்து கூட பாரு எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்தாரு. கேட்டு கேட்டு டிஃபன் தின்னாரே. ஆமல்ல. எனக்கு என் தங்கச்சி கல்யாணம் தான் முக்கியம். அவர் கொடுக்கறேன்னு சொன்ன 25,000 ரூபாயை நீங்க தான் கொடுக்கணும். என்னப்பா அநியாயமா இருக்கு? உங்க பெரியப்பா வாய பொளந்திருந்தாலும் நீ கேக்குற பணம் நியாயம். சார், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. இத போலீஸ் கேஸ் ஆக்குறேன், நீங்க தான் மாட்டிப்பீங்க. கார்ல இடிச்சதுக்கு போலீஸ்காரங்க என்ன தூக்கிலியா போடுவாங்க? போய் சொல்லு. ஏற்கனவே எங்க பெரியப்பாக்கும் உங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல்ல முன்விரோதம் இருந்தது. அதனால அவரை கோமா ஸ்டேஜ்ல கொண்டு வந்து கூடத்துல போட்டிருக்கீங்க. பத்தாவதுக்கு விஷ ஊசி வர டெய்லி போடுறீங்கன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன இது புதுவிதமான கொள்ளையா இருக்கு? மரியாதையா பணத்தை கொடுங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து அழைச்சிட்டு போறேன். இதெல்லாம் உங்களால வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆடியோ பாதத்தோட காரு. அத வித்து பணத்தை கொடுத்துருவோம். அப்படியே போட்டனா? இது தம்பி முன்ன பின்ன கொஞ்சம் குறைச்ச கூடாதா? இதுவே கம்மி. ஐயோ 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 ஐயோ, என் மருமக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இப்படி அநியாயமா கொல்ல போகுதே. இரு, நான் பணத்தை எடுத்துட்டு வந்து தொலைக்கிறேன். தம்பி, உன் தங்கைக்கு என்ன வயசு? 19. 19 வயசுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தேவையா? அங்க கழுத்துல தாலி ஏறும்போது இங்க பெரியப்பா கண்ணை மூடி வச்சாருன்னா பந்திய கவனிப்பியா, பாடையே கட்டுவியா? இந்தாப்பா, இந்தா வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ். அத நீயே வச்சுக்க. எங்க பெரியப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களுக்கு தான் ஆபத்து. என் தலையெழுத்துற சாமி. மொட்டை மாடியில வத்தலை காய போட்டு கூடவே நிக்கிற மாதிரி இந்த ஆளு பொழைச்சு எந்திரிச்சு வர வரைக்கும் நான் கூடவே இருக்கணும் போல் இருக்கேன். இவ்வளவு நேரம் படுத்தே கிடத்துட்டு அவன் போனதுக்கு அப்புறம் எதுக்கு நான் எங்க இருக்கிறேன்னு கேக்குறேன். எதுக்கும் இது உன் நெத்தியில் இருக்கட்டும். எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. பாடு. ஏ மீரா, மீரா, ஆக்சிடென்ட் பாடி எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் வா. அப்பா, அப்பா. அப்படியே நைஸா பேச்சு கொடுத்துட்டு தெருமுனையில கொண்டே விட்டுட்டு வந்துருங்க. வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, நானே போறேன். இத்தனை நாள் என்ன வச்சு பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. லைட்டா விழுந்ததுக்கே நீ இங்க வந்து செட்டில் ஆயிட்ட. ஆனா உன் தம்பி பையன் அவ தங்க கல்யாணத்துக்குன்னு 25,000 ரூபாய் கறந்துகிட்டு ஓடிட்டானே. ஆமாங்க, உங்களை ஆஸ்பத்திரியில வச்சு வைத்தியம் பார்த்திருந்தா கூட எங்களுக்கு இவ்வளவு செலவா இருக்காது. எப்படியாவது உங்க தம்பி பையன் கிட்ட சொல்லி நாங்க கொடுத்த 25ல ஒரு 13 இந்த பக்கம் வெட்ட சொல்லுங்களேன். 50-50. ஏன்னா மிடில் கிளாஸ் ஓவர்லோடு தாங்காதுங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, மொத்த பணத்தையும் வாங்கி தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். எப்படி போவீங்க? நடந்துதான். எதுக்கு? மறுபடியும் ஏதாவது கார்ல விழுந்து அவங்க வீட்டுல போய் 10 நாள் படுத்துக்கிறதுக்கா? வேண்டாம், நானே உங்களை கார்ல கொண்டு போய் டிராப் பண்றேன். வாத, நீங்க கார் ஓட்டின லட்சணம். அந்த ஆளை கொண்டு விட்டுட்டு வரும்போது இன்னொரு ஆளை இடிச்சிட்டு ரத்த சொட்ட கூட்டிட்டு வரதுக்கா? அவருக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அவரே போயிடுவாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இருக்கட்டுங்க. அத்தா, ஒரு 100 ரூபா கொடுங்களேன். திருப்பி கண்டிப்பா கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுத்துருவான்ல. உட்காருங்க, ஜீப் வரும். எங்க அத்தையும் நீங்களும் அதுல ஏறி போவீங்களா? ஐய, என்ன வளர்ற? எதுக்கு ஜீப்பு? நான் எதுக்கு அவரோட ஜீப்ல போகணும்? என்ன
இந்த மீராவுக்கு ஒண்ணுமே தெரியாது நினைச்சீங்களா? எவ்வளவு ஷேர் வாங்கின? எவ்வளவு? சொல்ல சொல்ல சொல்ல. என்ன வளர்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஒண்ணு புரியாதே. ஏய் மீரா, நீ சொல்றது எனக்கே குழப்பமா இருக்கு. அப்பா, இந்த ஆள் உங்க கார்ல வந்து விழுந்தது, இந்த ஆளோட தம்பி பையன் இன்னொருத்த வந்து பணத்தை வாங்கினது எல்லாமே இந்த கிழவியோட செட்டப். போய் மீரா, உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப சிம்பிள். அந்த ஆக்சிடென்ட் மேட்டர்ல இந்த கிழவி அதிகமா மவுத் ஓபன் பண்ணாம இருக்கும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, திடீர்னு ஒரு பையன் வந்து 25,000 ரூபாய் பணம் கேட்டான் பாருங்க, அப்பவும் சந்தேகம் வந்துச்சு. அதனால தான் எல்லா நோட்லயும் ரகசியமா ஒரு மார்க்க வச்ச. பாத்தீங்களா நான் போட்ட மார்க்கு? என்னடி என்னென்னமோ பேசுற? வாடி படின வாயை வடக்கு பக்கமா திருப்பி இழுத்து வச்சு தேய்ச்சிருவேன். மீரா, எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு இன்னைக்கு புரியறதுக்கு? அப்பா, ஆட்டோவுக்கு குடுக்கறதுக்காக அத்தை கிட்ட பணம் கேட்டனே, எதுக்கு? எதுக்கு? அந்த பையன் கிட்ட கொடுத்த பணம் இந்த பொம்பளை கிட்ட கை மாறி இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி மாறி இருக்கு. பாத்தீங்களா நோட்டுல நான் போட்ட மார்க்கு? ஆமா. இத பாருங்க, 25,000 ரூபாய் பணம் என் கைக்கு வர்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் ஜெயில தான் இருக்கணும். எப்ப வருதோ அப்ப நான் வந்து ரிலீஸ் பண்றேன். ஓகே? 15,000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டானே, அந்த பையன் மட்டும் ரொம்ப நல்லவனா? ஆல்ரெடி அவன் கவுண்டிங் த கம்பீஸ். ஹி இஸ் இன்சைட் த பிரிசனர். அடி பாவி, எங்களை எப்படி எல்லாம் சுரண்டலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு அலையறியா? வா இப்படி. ஏய். பாத்தீங்களா, ஏமாந்து போற நிலைமை எல்லாருக்குமே வரும். ஆனா புத்தியை யூஸ் பண்ணி நிதானமா யோசிச்சா ஒரு செகண்ட்ல உஷாராயிடலாம். என்ன நான் சொல்றது சரியா?